டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல தகுதியானவர்களுடைய பட்டியல் வந்தாச்சு. கவுன்சிலிங் தேதிகளும் வெளியிட்டாங்க. உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றதை நீங்க செக் பண்ணிக்கலாங்க. தற்சமயம் இந்த கவுன்சிலிங் தேதிகள் நமக்கு வந்தாச்சு. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் இந்த கவுன்சிலிங்கை தொடங்க இருக்காங்க. ஓகேங்களா? டிசம்பர் 8/12/2025 முதல் 18/12/2025 வரை முதற்கட்ட கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா? ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஏஓ ஆஃபீஸர், பில் கலெக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை நிரப்புவதற்காக முதற்கட்டமா கவுன்சிலிங் தேதிகளை நமக்கு டிஎன்பிஎஸ்சியோடைய இணையதளத்துல வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டோடைய லிஸ்ட் அவுட்ஸ் அனைத்துமே நமக்கு வெளியாகிவிட்டது. ஸோ இவர்கள் மட்டும்தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா முதற்கட்டமான கவுன்சிலிங். ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் முடிந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் எடுப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வேற வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களெல்லாம் வர முடியாது. ஸோ அந்த பெண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. செகண்ட் சிவி லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு 5000 பேருக்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நிரப்ப போகிறதா சொல்லியிருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பேர் போராட்டங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. என்ன அப்படி ஒரு போராட்டம்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வேக்கன்சிஸ் கடந்த 10 ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப 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 கம்மியாக இருக்குது சார், அந்த வேக்கன்சிஸை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தகுதியானவருடைய பட்டியலை கணக்கிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது மக்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி குரூப் 4உடைய முதற்கட்ட வேக்கன்சிஸ் 4662 ஒரு 9600 வரை வேக்கன்சிஸ் உயர்த்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. குரூப் 4க்கான கலந்தாய்வு பட்டியலையும் நமக்கு வெளியிட்டாங்க கவுன்சிலிங். ஸோ குரூப் 4ல தகுதியானவர்களுக்கு உண்டான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. இந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு உங்களுடைய பெயர்கள் இருக்கா இல்லையா அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ முதற்கட்ட கவுன்சிலிங்கில் நிறைய பேர்த்துக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். அதே போல தான் குரூப் 4ல மீண்டும் மீண்டும் நிறைய பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தரப்புலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியும் இதை பார்த்தீங்கன்னா தகுதியான ஒரு பட்டியலை வெளியிட்டதுனால பட்டியலில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் சிவிக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றதை. ஓகேங்களா? ஸோ ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதியுடைய கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியல் வெளியிடுகிறாங்க. தேர்வு முடிவுகள் வெளியிட்டப்பட்ட நாள்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலந்தாய்வு பட்டியல் வெளியாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. விரைவில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸு, ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் பற்றின ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும், கவுன்சிலிங் என்னென்ன சான்றிதழ்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த சான்றிதழ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல டிசைடிங் ஃபேக்டர்ஸு என்னென்ன சான்றிதழ்கள் சரிபார்ப்பில் கேட்பாங்க அப்படின்றது எல்லாமே முந்தைய வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. குரூப் 4ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கண்டிப்பாக வேகன்சிஸ் உயர்வு இருக்கும். கம்மியான மதிப்பெண்களுக்கும் செகண்ட் சிவி லிஸ்ட் நமக்கு கொடுக்கும். ஸோ எல்லாருமே எந்த துறையை நீங்கள் தேர்வு செய்கிறது அப்படின்ற குழப்பத்தில் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக அது அடுத்த வீடியோக்குள்ளே நீங்கள் எந்த துறையை தேர்வு செஞ்சால் உங்களுக்கு கண்டினியூஸாக பணி கிடைக்கும், அடுத்த இயரே ப்ரொமோஷன் கிடைக்கும், இதை பற்றின அடுத்தடுத்த தகவலை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.